அன்பு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சத்தியமூர்த்தி, ஃபைனான்சியல் பிளானர். இன்றைய வீடியோ பதிவில் ஒரு நிதி திட்டமிடலை திருக்குறளின் வாயிலாக உங்களுக்கு ஒரு விளக்கம் தர உள்ளேன். ஒரு அருமையான திருக்குறள். ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. வருமானம் வரக்கூடிய வழியானது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் செலவானது அதிகமாக இருந்தால், வருவாயை விட அதிகமான அளவுக்கு செலவாக இருந்தால் அதுதான் கேடு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால இந்த திருக்குறள், திருவள்ளுவருடைய இந்த நிதி திட்டமிடல், ஃபைனான்சியல் பிளானிங்கை எவ்வளவு ஒரு அற்புதமாக அழகாக இந்த இரண்டே வரிகள் விளக்கம் தந்திருக்காங்க பாருங்க. வருமானம் வரக்கூடிய வழியை விட செலவாகக்கூடிய வழி குறைவானதாக இருந்தால் அப்போ பாதிப்பில்லை, அப்போ கஷ்டம் இல்லை, அப்போ துன்பம் இல்லை. எவ்வளோ ஒரு அற்புதமான திருக்குறள் பாருங்க. இந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி தான் நான் ஒரு ஃபைனான்சியல் பிளானராக இன்று நிதி திட்டமிடலுக்காக ஒரு ஆலோசனை வழங்குவதற்காக இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுகிறேன். 2015 சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அப்போ வெள்ளம் வந்த உடனே எலக்ட்ரிசிட்டியிலிருந்து பவர் சப்ளை ஸ்டாப் ஆயிடுச்சு. குடிநீர் ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. உணவு பற்றாக்குறை இருந்தது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மக்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறத ரியாலிட்டியா நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், வளங்கள், அந்த வளங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த வளங்களை எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பட்டியலிட்டு அதன்படி நம்ம செயல்படுவோம். பவர் ஸ்டாப் ஆயிடுச்சு, பேட்டரி பேக்கேஜில், அதாவது இன்வெர்டர் மூலமாக தான் ரன் ஆகணும் அப்படின்னா அந்த மின்சாரத்தை எவ்வளவு சிக்கனமாக செயல்படுத்த வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரியாரிட்டி கொடுத்து செயல்படுத்த வேண்டும் என்பதை கண்டிப்பாக சென்னை வாழ் மக்களுக்கோ அல்லது இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்படுபவர்களுக்கோ அட்லீஸ்ட் ஒரு நாள் ஷட் டவுன் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கனாலே அன்னைக்கு பூரா கரண்ட் வராது அப்படின்னா அப்போ பேட்டரி பேக்கேஜில் பேக்கப்பில் எவ்வளோ நமக்கு இருக்கு கரண்ட்டு, அதை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு பட்டியலிடுவோம். ரெண்டாவது விஷயம், தண்ணீர் அந்த நேரத்தில் தேவை இருந்தது. அப்போ நம்மக்கிட்ட குடிநீர் எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்தும், முதல்ல குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், அதுக்கப்புறம் தான் மற்ற சோர்ஸுகளுக்கு பயன்படுத்துவோம். ஆக இதே ஸ்ட்ராட்டஜி தான் குடும்பத்தில் ஒரு வருமானம் எவ்வளவு இருக்கிறது என்பது நமக்கு தெரியுமானால் அந்த வருமானத்தை, அந்த ஃபைனான்சியல் ரிசோர்ஸை, நிதி வளத்தை முதல் முக்கியத்துவம் எதற்கு கொடுக்க வேண்டும், அதற்கு அடுத்த முக்கியத்துவம் எதற்கு கொடுக்க வேண்டும் என்று முதலில் ஒரு பட்டியல் இட வேண்டும். அந்த பட்டியலிட்டு அதன் பிரகாரம்தான் நம்மளுடைய செயல் திட்டம் இருக்க வேண்டும். ஃபைனான்சியல் ஷார்டேஜ், அதாவது நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் காமனாக இருக்குது. அது ஆண்கள் ஆகட்டும், பெண்கள் ஆகட்டும், அல்லது குடும்பமாகட்டும், ஏன் ஒரு நாட்டுக்கே நம்ம பட்ஜெட் போடுறதா இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், மில்லியனராக கூட இருக்கட்டுங்க, இப்போ எல்லாருக்குமே நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ வீட்டில் திருமண விழாவுக்கு போவாங்க, அதுக்காக செலவு பண்ணுவாங்க. ஒரு காதணி விழாவுக்கு போவாங்க, அதுக்காக செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. பைக் வாங்கணும்னு நினைப்பாங்க, அல்லது எங்கேயாச்சும் வெளியூர் பயணம் செல்லணும்னு நினைப்பாங்க, அல்லது கார் வாங்கணும்னு நினைப்பாங்க, அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைப்பாங்க, ஏதாவது நகை வாங்கணும்னு நினைப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம்
செயல்படுத்துறதுக்காக பணத்தை சேமிச்சு செய்வாங்க, அப்படி இல்லைன்னா கடன் வாங்கி செய்வாங்க, அந்த கடனுக்காக வட்டி கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு செயலா இருக்கும். இந்த செயலை வந்து நாம உடனடியாக செய்தே ஆக வேண்டுமா அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. அதை இன்னைக்கு செய்யலாம், இல்லை நாளைக்கு செய்யலாம், தள்ளி போடலாம். அது செய்யாமே விட்டாலும் பாதிப்பானது மிகப்பெரிய அளவுக்கு குடும்பத்திற்கு ஏற்படுத்தாது. இதெல்லாம் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. நிகழ்வு எந்தவித முன்னறிவிப்பும் திட்டமிடலும் இல்லாமல் ஒரு நிகழ்வு ஏற்படும். அதுதான் அரிதாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. சரி, அதை தடுக்க முடியுமானா அதை தடுக்க முடியாது. சரி, அதை ஒத்தி வைக்க முடியுமா? ஒத்தி வைக்கவும் முடியாது. ஆனா அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து எந்த உறவுகளாலும் ஈடு செய்ய முடியாததாக மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு தான் நாம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ திடீர்னு ஒரு வெள்ளம் வந்தது, நீர் பற்றாக்குறை, எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ், இதெல்லாம் வந்த உடனே எப்படி ஒரு மிகப்பெரிய ப்ரியாரிட்டி கொடுத்தாங்களோ அதுபோல ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்ப தலைவர் தன்னுடைய நிதி ஆதாரத்தின் மூலமாக முக்கியமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு ஃபைனான்சியல் பிளானிங்ல முக்கியமாக செயல்படுத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு ஒன்று இருந்தா அதுதான் லைஃப் இன்சூரன்ஸ் பிளஸ் சேவிங்ஸ். சேமிப்பும் காப்பீடும் அவர்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற வகையில முதல் முக்கியத்துவமாக அவர் கொடுக்க வேண்டியது எதுன்னா காப்பீடும் சேமிப்பும், லைஃப் இன்சூரன்ஸ் பிளஸ் சேவிங்ஸ். இப்போ உங்களுக்கு இது எவ்வளவு முக்கியம் என்பது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் ஒருத்தருடைய வருமானம் 15,000 தானே வச்சுக்கோங்க. நம்ம நினைச்சுக்குவோம் அதிகமான வருமானம் இருந்தா தானே சேமிக்க முடியும். இல்லை, அதிகமான வருமானம் இருக்கிறவங்க தான் வந்து இன்சூரன்ஸும் சேவிங்ஸும் எடுக்கணும். குறைவான வருமானம் இருக்கிறவங்க வந்து இன்சூரன்ஸோ சேவிங்ஸோ எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு குறைவான வருவாய் கேட்டகரியில குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 தான் உங்களுடைய வருவாய் கேட்டகரியா இருக்கு அப்படின்னாலும் ஒரு சின்னதான ஒரு ஆலோசனை, ஃபைனான்சியல் பிளானிங். ஒரு நீங்க வாங்கக்கூடிய சம்பளம் ஒரு 15,000 குறைந்தபட்சமாக இருந்தாலும் அந்த குறைவான அந்த நிதி ஆதாரத்தை வைத்து ஒரு 10% செலவு, சேமிப்பு, அதற்கு பிறகு செலவு என்கிற ஸ்ட்ராட்டஜியின் பிரகாரம் அந்த குறைந்தபட்ச அந்த 15,000 சம்பளத்துல நீங்க 10% ஒரு 1,500ல நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பிளஸ் சேவிங்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 50% வந்து குடும்ப செலவுக்கு யூஸ் பண்ணுங்க. அது ஒரு 7,500 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் ஒரு 30% வந்து நீங்க ஒரு 4,500 ரூபாய் வந்து இஎம்ஐ லோனு அதுக்காக செயல்படுத்துங்க. மீதி இருக்க ஒரு 10% இன்னொரு 1,500 ரூபாய் வந்து ஃபோன் ரீசார்ஜ் பண்றதுக்கோ அல்லது உங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக அப்படின்னு ஒரு மந்த்லி பட்ஜெட் நீங்க பக்காவா பிளான் பண்ணுங்க. அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஃபைனான்சியல் பிளானரா என்னுடைய ஒரு மேலான தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஃபைனான்சியல் பிளானிங்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இன்சூரன்ஸுக்கு கொடுங்க, சேவிங்ஸுக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா எல்லார்கிட்டையுமே பொதுவாக எல்லா விதமான நபர்கள்கிட்டமும் இந்த இன்சூரன்ஸ் கான்செப்டை பத்தி பேச போனாலே அவங்க வந்து முதல்ல இதை வந்து நெகட்டிவா எடுத்துக்கிறாங்க. தயவு கூர்ந்து எல்லா மக்களுக்கும் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னன்னா, முதல்ல இதை வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பார்க்காதீங்க. இதை வந்து பிரியாரிட்டியான விஷயமா இதை பாருங்க. அரிதாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாக பாருங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இந்த வீடியோ வாயிலாக நான் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம நாக்கு சுட்டுடாது, சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம வாய் இனிச்சிடாது. அது போல தாங்க நான் வந்து இன்சூரன்ஸ் கான்செப்ட் பேசுறதாலேயே, நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதாலேயே
உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா ஏற்பட்டுடும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இதுல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அந்த பாசிட்டிவான விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்க என்கிட்ட நேரடியா தொடர்பு கொண்டு பேசுங்க. நம்ம ஒன் சிட்டிங்கா உட்காந்து பேசும்போது இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளவு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அதாவது வாரியார் சுவாமிகள் சொல்லுவாரு, முள்ள முள்ளால எடுக்கணும் அப்படின்னுவாரு. நீங்க நெகட்டிவ்னு நினைக்கக்கூடிய இந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் கான்செப்ட்ல எவ்வளவு விதமான பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட நேரடியா பேசும்பொழுது உங்களுக்கு இது புரியும், உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் அப்படிங்கிறத நான் 100% உத்தரவாதம் கொடுக்குறேன். நீங்க உங்கள் குடும்பத்தின் வருமானத்திற்கேற்ற அளவுக்கு காப்பீடும் இன்சூரன்ஸும் எடுப்பதற்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காணொலியில், இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டுக்கொண்ட விஷயங்கள் அனைத்தும் ஏற்புடையதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் அன்பு சத்தியமூர்த்தி. நன்றி, வணக்கம்.